உங்களுக்கு வருந்துகிறோம். நல்ல கவனிங்க. சோர்வுக்கு பின்பாய் நடக்கிற காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் சோர்வு பிசாசு கொடுக்கிற ஒரு சோர்வு பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் பிசாசினால் வருகிற சோர்வு. ஜீவனை கசப்பாக்குகிறவன் பிசாசு. நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அவன் பயப்படுறான் உங்களை என்னைய பத்து. அதனாலதான் சோர்வு அதிகமா கொடுக்கறான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் பயந்தான். ஒரு தந்திரம் பண்ண வேண்டும், இவர்கள் நம்மை பார்க்கலாம் பலத்தவர்கள் ஆனார்கள், இவர்கள் பெருகி இருக்கிறார்கள், உங்கள் பலன் அதிகரித்து இருக்கிறது என்று பிசாசு பயப்படுகிறார். அதனாலதான் ஜீவனை கசப்பாக்க ஆரம்பிக்கிறான் பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவனை கசப்பாக்கினான். அந்த டிப்ரெஷனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வருகிற ஆசீர்வாதம் சொல்லி முடியாது. ஆகவே நீங்க சோர்வுக்கு பிறகுதான் ஒரு பெரிய பிரேக் த்ரூ எல்லாருடைய வாழ்க்கையிலே வருது. அதனால சோர்வு ரொம்ப அவசியம் அப்படி சொல்ல வரல. அநேகர் இந்த நாட்கள்ல சோர்ந்து போயிடுறோம், மனமடிவாயிடுறோம், துக்கப்படுறோம், கவலைப்படுறோம். நல்ல கவனிங்க. யார் மூலமாய் சோர்வு வருகிறதோ அவர்கள்ட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எந்த பார்வோன் ஜனங்களை ஜீவனை கசப்பாக்கினானோ, எந்த ஆலோட்டிகள் கசப்பாக்கினார்களோ அந்த பார்வோன்ட்ட இருந்துதான் ஃபேவர தயையே ஆண்டவர் கட்டளையிட ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொன்னும் வெள்ளியும் உயர்ந்த வஸ்திரங்களும் ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் அவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, யாரால் காரணம் இல்லாமல் சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறீர்களோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெல்த் டிரான்ஸ்பர் வரப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட யாரால் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களாய் மாற போகிறார்கள். காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை கழுத்தை பிடித்து நெறித்தான். ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்கள ஜீவனை கசப்பாக்கணும். மிகப்பெரிய ஒரு டார்க்னஸ், சோர்வு. நல்ல கவனிங்க. நான் விசுவாசிக்கிறேன், செம்மையான உங்களுக்கும் எனக்கும் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனாங்க. 430 வருஷம் டார்க்னஸ். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர், பொண்ணு வெள்ளியும். செம்மையானவர்களுக்கு இருள் வந்துட்டுனாலே வெளிச்சம் உதிக்க போகுதுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில. அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான். ஒவ்வொரு எகிப்து குடும்பத்தாரும் கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஏமா அந்த ஒரே ஒரு ஜிமிக்க முதல் கொடுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வீட்டுக்காரர் முதல்ல வாங்கி கொடுத்தது கொடுமா அப்படின்னு இறங்கி சரி சாப்பிட்டு போன இவங்க தான் இறங்கி கடன் கொடுக்கறாங்களாம். ஆஃப்டர் டிப்ரெஷன், சோர்வுக்கு பின்பாக நீங்க ஏசாயா 40:30 பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதுக்கு அடுத்தாப்புல போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ காத்திருந்து சோர்ந்து போனீங்களா? பாஸ்டர் ரொம்ப நாள் நான் காத்திருந்துட்டேன். ஐயா, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல அப்படின்னா உயர 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 போகிறீங்க. காக்கை போல இல்ல, குருவியை போல இல்ல, குருவியை போல இல்ல, குயிலை போல இல்ல, வவ்வாலை போல இல்ல. கழுகு பாத்தீங்கன்னா கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்வே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். வாலிபர்கள் இடறி விழுவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்த கழுகுகளை போல. ஆஃப்டர் டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வு. எலியா சோர்ந்து போய் சூரிய செடிக்குள்ள படுத்துட்டு, அது ஒரு சாவு செடி, அது கீழே படுத்த தூங்கி 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 விழுந்து சத்தே அப்படியே உயிரே போயிரும். ஆனா அங்க இருந்து எழுப்பி பாத்தீங்கன்னா கிங் மேக்கராக நீ போய் உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு, சீரியாவில் ஆசைக்கேல் அபிஷேகம் பண்ணு, எகுவ அபிஷேகம் பண்ணு. கிங் மேக்கராய் மாறுகிறார் சோர்வுக்கு பிறகு. நல்லா பாருங்க, சோர்வுக்கு ஒரு பெரிய ஆளுகை வரும். அண்ணால் சோர்ந்து போறான், மனம் கசந்து அழுகிறான். ஆஃப்டர் டிப்ரெஷன், அதான் இன்னைக்கு மெசேஜ்.
ஆஃப்டர் டிப்ரெஷன். சோர்வுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா சாமுவேல் முழு இஸ்ரவேலையும் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்த ஆளுகை செய்கிறான். தாவீது நாட்கள்ல, சவுல் நாட்கள்ல அவன் தான் கிங் மேக்கர். அவன் தான் ரியல் லீடர்ஷிப்ல தோஸ் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள், ரியல் லீடர்ஷிப். அதான் சவுல் ராஜாவா இருக்கான ஒழிய ஜனங்கள் சாமுவேலுடைய சத்தத்தை தான் செவி கொடுக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் டிப்ரெஷன் ஆளுகை வரும், ஆஃப்டர் டிப்ரெஷன் கிங் மேக்கர், ஆஃப்டர் டிப்ரெஷன் வெல்த் டிரான்ஸ்பர், ஆஃப்டர் டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா ஹெல்த் டிரான்ஸ்பர். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அது மாத்திரமல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்கு இருந்துச்சான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சோர்வுக்கு பின் ஆஃப்டர் டிப்ரெஷன் என்ன நடக்கும் வாழ்க்கையில? ஹெல்த், வெல்த், கிங் மேக்கர், ரெய்னிங் ஓவர் த சர்க்கம்ஸ்டான்சஸ், எல்லாம் எதிரான சூழ்நிலை நீங்க ஆளுவீங்க. அது மாத்திரமல்ல ஆஃப்டர் டிப்ரெஷன் டெலிவரன்ஸ், மிகப்பெரிய நீண்ட நாள் தடைகள் உடைகிறது உங்க வாழ்க்கையில கூட. சோர்வுக்கு பின்பாக நீண்ட நாள் 430 வருஷ தடைகள் உடைகிறது. சோர்ந்து போன எலியாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அக்கினி ரதம் எப்பவுமே அவன் கூட இருக்கு. ஏன்னா அவன் எலியா எந்திக்கும் போது அக்னி ரதங்களை தான் பார்த்தாங்க. ஏதோ எடுத்துட்டு போக மாத்திரம் அக்னி ரதங்கள் வரல. ஆனர் அமௌங் த பீப்புள், ஜனங்களுக்குள்ள அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மரியாதை உண்டாகிறது, கனம் உண்டாகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில உச்சக்கட்ட சோர்வுல இருக்கேன் பாஸ்டர், சாகலாமான்னு நினைக்கிறேன். ஐயா செத்துற வேண்டாயா, உனக்கு நல்ல நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல நாட்களை வைத்திருந்தார். நீதிமான்களுடைய சந்ததியோ பலத்திருக்கும். அவரை நம்புகிற அவன் செழிப்பான். நீதிமானுடைய நாட்கள் செழிப்பான நாட்களை, செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். செழிப்புள்ள காலங்களை கட்டளையிடுவார். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அழுதுட்டே இருக்கிறேன் பாஸ்டர், நீங்க உருவ நடப்பீங்க. மழையும் குளங்களை நிரப்பும். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில தேவ சந்நிதியில நீங்க காணப்படுவீங்க. ஆகவே ஆஃப்டர் டிப்ரெஷன் பினான்சியல் பிரேக் த்ரூ உங்களுக்கு ப்ரொஃபட்டிக்கா நான் சொல்றேன். ஆஃப்டர் டிப்ரெஷன் ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஹெல்த் டிரான்ஸ்பர் உண்டாகும். சோ நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமேன் சொல்றவங்க நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், ஆமேன். ஆஃப்டர் டிப்ரெஷன் I will get prosperity, I will get good health, I will get good news. வாழ்க்கையில நல்ல செய்திகள் வரும். நல்ல தலைவர்கள் மோசே, ஆரோன் போன்ற ஆசாரியர்கள் உங்க வாழ்க்கையில என்கவுண்டர் கொண்டு வருவாங்க. சூப்பர் நேச்சுரல் லிவிங். அந்த டிப்ரெஷன் மனம் கசந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா செங்கடல் வழிவிட்டுச்சு. எல்லாமே கண்மலை திறக்கு, செங்கடல் திறக்கு, யோர்தான் திறக்கு, எரிகோ திறக்கு, வானம் திறக்கு, பொருளாதாரம் திறக்கு, தெய்வீக சுகம் திறக்கு. உங்க வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, சோர்வுக்கு பின்பாக உங்க வாழ்க்கையில பல வாசல்களை தேவன் திறக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட முடியாது என்ற வார்த்தையின்படி. ஐயா, சோர்ந்து போன மகளே, சோர்ந்து போன மகனே, உங்க வாழ்க்கையில தேவன் வாசல்களை திறக்கிறார். அவர் திறந்தால் அடைக்கத்தக்கவன் யார்? பாஸ்டர், பலமான கதவுகள், கடினமான நபர்கள், சொன்னா புரிந்து கொள்ளாத முரட்டு இருதயம் உள்ளவங்க, அவங்க பிடரி நரம்பு இரும்பு, நெற்றி வெண்கலம். ஐயா, ஆண்டவர் சொல்ல வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களையும் எடுத்து உனக்கு கொடுக்கிற கர்த்தர். கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்மலையை அவர் நீரூற்றாக மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்னும் இல்லை. பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில கூட தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பேஸ்புக்ல வந்திருக்கிற யூடியூப்ல இன்னைக்கு போட முடியல. ஆகவே பேஸ்புக்ல பாக்குறவங்க நீங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. யூடியூப்ல ஒருவேளை எதிர்பார்த்து அவங்க நெக்ஸ்ட் வீக் சுத்தமான யூடியூப்ல வந்துடும். இதனால இந்த கம்யூனிகேஷன் காரியங்கள் சரியில்லாதனால அந்த பொறுப்பா இருக்கிற தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால வர முடியல. ஆக யூடியூப்ல உள்ளவங்க நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சோர்வுக்கு பின்பு ஆஃப்டர் டிப்ரெஷன் யூ வில் கெட் ப்ராஸ்பெரிட்டி, யூ வில் கெட் குட் ஹெல்த், யூ வில் பி ப்ரொமோட்டட்.
ஆண்டவர் உயர 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 கழுகை போல உன்னுடைய ஸ்தானம் உயர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபர்கள் இடறி விழலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்த கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து நீங்க எழும்புவீங்க. ஓடினாலும் இளைப்படைய மாட்டேங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேங்க. இருக்கட்டும், கமெண்ட் பண்ணட்டும், கமெண்ட் பார்த்து என்னன்னா அது முடிஞ்சுக்கோங்க. அதையே லிசன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது 8 நிமிஷம் தான் இருக்குன்னு அது இருக்கான்னு Thank you Jesus. இதுல வந்து உங்களுக்கு நீங்க பேசுறது கேட்கும். அப்படியா? அதுதான் போயிடுச்சுல. அதை டெலிட் பண்ண முடியுமா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது போயிருவாங்க. டெலிட் பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்துருவாங்கல்ல, அவங்க தேடுவாங்க, உடனே கண்டுபிடிச்சு. Thank you Jesus. ஓகே, நேரடியாய் கமெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். அது முடிஞ்சு போயிடும். அப்புறம் அவங்களுக்கு வந்து இவங்க பேசுறது கேட்காது. நேரலை தீர்க்கதரிசனத்துக்கு நேரா நான் சொல்ல விருப்பப்படுறேன். யார் ஃபர்ஸ்ட்? யாருப்பா? ராஜி கிரேஸ் தங்கச்சி, நீங்க முதல்ல வந்துடுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு குட் ஒர்க், நற்கிரியைகள் ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜி கிரேஸ், ஆண்டவர் உங்களுக்கு இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. குட் ஒர்க்ஸ், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. ஷேர் பண்றது, இது பண்றதே ஒரு பெரிய நன்மை தான். பல ஊழியக்காரங்கள மெசேஜஸ் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற குட் ஒர்க்ஸ், நற்கிரியைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி எபேசியர் 2:10 நினைக்கிறேன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நற்கிரியையினால நம்மளை ரட்சிக்கல, கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அந்த நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவள் கிரியைகள் வாசல்களில் அவளை புகழ கடவர். நற்கிரிகள் செய்ய செய்ய புகழ்ச்சியை கர்த்தர் தருவார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, சோர்ந்து போக வேண்டாம். ராஜகிரேஷ் தங்கச்சி, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் கர்த்தருடைய கிரியைகள் அதிகமாய் பெருகுவீர்களாக. உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. காட் பிளஸ் யூ தங்கச்சி ராஜகிரேஷ். செலின் மேரி சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவரீர் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என் நிந்தையும் அறிந்திருக்கிறேன். என் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, உடைந்த பாத்திரம் போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஃபேமஸ். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். மொர்தேகாயின் கீர்த்தி, யோசுவாவின் கீர்த்தி, சாலமோனின் கீர்த்தி, தாவீதின் கீர்த்தி, ஆண்டவராக இயேசுவின் கீர்த்தி பெற்றது போல ஆண்டவர் உங்களை ஃபேம் அண்ட் நேம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். சிஸ்டர், நீங்க சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக பல மடங்கு உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்க பெயரை கனப்படுத்துவார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். பிசாசு எந்த அளவு வெட்கப்படுத்துகிறானோ அந்த அளவு வெட்கத்திற்கு பல ரெண்டத்தனையான பலனும் உங்கள் நிந்தைக்கு பதிலாக உங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவீங்க. காட் பிளஸ் யூ செலின் சிஸ்டர். ஸ்டீவன் கோயம்புத்தூர். அவங்க அந்த ஃபேமிலியா தான் அந்த சேலம். பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்டீவன் ராஜ், ஜான் ராஜ், இவான்ஸ் ஜானட்டா அவங்க பேரு, அவங்க சோஃபியா, அந்த ஃபேமிலிக்காய் ஆண்டவர் சொல்லுகிறார் அலங்காரம். ஆண்டவர் உங்களுக்கு எமல்டா மேரி, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு அலங்காரம். உங்களுடைய அலங்காரம் தலையிற்று 33:17 உபாகமம். உங்களுடைய அலங்காரம் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் உங்கள் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளால் ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவீர்கள். எப்ராஹிமின் 10,000ங்களும் மனாசின் 1000ங்களுமாய் உள்ளன. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும்
ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியிலே எழுந்தினுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆண்டவர் ஒரு பெரிய தயையினால உங்களை அலங்கரிக்கிறார். உங்களுடைய அலங்காரம் தலையிட்டு காளையினுடைய அலங்காரம் போல இருக்கும். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே அலங்காரமா இருக்க கடவுது. சாரால் கீழ்ப்படித்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஆண்டவர் உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்க தொழுது கொள்ளுங்க. பிரதர் ஸ்டீஃபன் ராஜ், ஜான்ராஜ் ஐயா, எம்எல்டா மேரி, அவங்க பேரு எம்எல்டா மேரி, சோஃபி தங்கச்சிக்கு ஆண்டவர் அலங்கரிப்பேன். பியூட்டி, காட்ஸ் பியூட்டி உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ. ஸ்டீஃபன் ராஜ். எவான்ஸ் ஜானட், அவங்க வேற. எவான்ஸ் ஜானட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நகோமியை போல உங்களுடைய மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுகிறார். மாற்றுகிற கர்த்தர் உங்க இருள வெளிச்சமா மாற்றுகிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். கசப்பை மதுரமாய் மாற்றுகிறார். உங்களுடைய சோர்வுகளை ஆண்டவர் மகிழ்ச்சியினால துதியின் ஆடையினால மாற்றுகிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்கும். உங்கள் பலவீனங்களை பலமாய் மாற்றுகிறார். உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை ஐஸ்வர்யமாய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உடைய கரம் என்னோடு இருப்பதாக என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். தன் சகோதரர்கள் நடுவே கனம் பெற்றான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினது போல. சிஸ்டர் எவன்ஸ் ஜானட் தானே, உங்களை ஆண்டவர் யாபேஸை போல ஒரு கனம் பெற்ற பாத்திரமாய் சகோதரர்கள் நடுவே உயர்த்துகிறார். உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஹாரியட் சில்வியா வந்து இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காட்ஸ் கைடன்ஸ், அவரோட சுத்தம் நடக்கணும்னு சொல்லுங்க. ஹாரியட் சில்வியா சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு பேஷன்ஸ், பொறுமைங்கிற வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ள நீங்கள் உத்தமர்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். என்னுடைய வேலை வரவில்லைன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல அவருடைய வேலை வந்தது போல பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபுனுடைய பொறுமை அறிந்திருக்கிறீர்களே, தேவனுடைய செயலின் முறையை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவு, கர்த்தருடைய கிரியைகளின் முடிவு உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துட்டு, கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன், என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் உன் பக்கமாய் சாய்ந்து கொண்டிருக்கிறார். உபத்திரவத்துல நீங்க பொறுமையா இருக்கிறீங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறீங்க. உபத்திரவத்துல என்ன சொல்றது, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில உங்கள் பொறுமைக்கு தக்க பலனை ஆண்டவர் நிறைவாய் கட்டளையிட போகிறார். உங்களுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆயத்தமனின் கண்கள் காணாத, செவியால் கேளாத, இருதயத்தால் உணர்ந்து இமேஜின் பண்ண முடியாத, காட்டுத்தனமா கற்பனை பண்ணா கூட தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை, மேன்மையை, கனத்தை இமேஜின் பண்ண முடியாத அளவு உயர்வை கத்த தரப்போகிறார். காட் பிளஸ் யூ ஹாரியட் சில்வியா தங்கச்சி. காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜெயராணி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளாய் வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நிறைவு, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைவை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குகிறார். எல்லாவற்றையும் எல்லாம் நிரப்புகிற கர்த்தர் ஞானத்தால் நிரப்புகிறார். நப்தலி ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். பெசலேயேல விவேகத்தினால் நிரப்பினவர் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். குறைவு எல்லாம் நிறைவாய் மாறும். ஜெயராணி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. மனோ சகாயா சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, செழிப்புள்ள காலங்களை கட்டளையிடுகிறார். செழிப்பான இடத்தில் அவரே கொண்டு வந்து நிறுத்துகிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நீங்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீர்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். செம்மையான உங்களுடைய கூடாரம் செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ஃபிளரிஷா கர்த்தர் கொடுக்கிறார். காட் பிளஸ் யூ சிஸ்டர் மனோ சகாயம். சூசை மாணிக்கம், என் கை உறுதியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆசிலேஷன்ல சில காரியங்களை டெசிஷன் எடுக்க முடியல,
ஆண்டவர் சொல்லியும் நிறைவேறலன்னு நினைக்கிறீங்க. நம்முடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆண்டவருடைய கரம், என் புயம் அவனோடு இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. ராஜா வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் நெகேமியாவுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு விருப்பத்தங்களை எல்லாம் செய்கி நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எஸ்ராவின் மேல் இருந்த கரம், நெகேமியாவின் மேல் இருந்த கரம், எசேக்கியேல் மேல் இருந்த கரம் உங்க மேல இருக்கிறது. கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். சில ஏரியால நீங்க கஷ்டப்படுறீங்க, முடிவெடுக்க முடியாம, ஆண்டவர் சில டெசிஷன் மேக்கிங்க உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய கரம் நிறைய பிரயாண அனுகூலத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறது. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கொண்டு வருகிறது. நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது. சூசைமானுக்கு காட் பிளஸ். பிரபு தம்பி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ விரும்புகிறத என்னிடத்திலே கேள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எஸ்தர் ராஜாத்தியே, நீ விரும்புகிறத என்னிடத்திலே கேள். அந்த ஏரோது சொல்றான், நீ விரும்பு ராஜ்யத்துல பாதி மட்டும் நான் உனக்கு தாரேன். ஆண்டவர் சொல்லுறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? உன்னுடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா தேவன் மன விருப்பத்தின்படி தந்தரலி உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கை உண்டாக்குறவராய் இருக்கிறார். பிரபுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். மன விருப்பத்தின்படி தந்தரலி உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். வாயை திறந்து கேட்டு எழுதி கிளியர் கட்டா இல்ல, அதை கேட்கும் போது நான் தருவேன்னு சொல்லுகிறார். காட் பிளஸ் யூ தம்பி பிரபு. சிஸ்டர் ஜெசிந்தா மேரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல அது பூக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல பூக்கு. அது மிகுதியாய் பூத்து செழிக்கும். உங்க வாழ்க்கையில கூட பூரிப்ப மகிழ்ச்சிய நீங்க அனுபவிக்க போறீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அததான் சொல்ல, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஜெசிந்தா மேரி சிஸ்டர், ஆண்டவர் செழிப்ப மகிழ்ச்சிய பூரிப்ப நற்செய்திகளை கட்டளையிடுகிறார். காட் பிளஸ் யூ. சின்ன பொண்ணு ஜெனிஃபர் ஜோஸ், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஏசாயா 44:2, உன்னை ஜெனிஃபர் ஜோஸ் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோமே கர்த்தர் சொல்கிறார். அதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட அக்ஷரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். அமுதா ஜாய் சிஸ்டர், தகப்பனாருக்கா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஏசாயா 41:17-18, சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, அது கிடையாமல் சுகத்தை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் சிஸ்டர் அமுதா ஜாய் சிஸ்டர். உங்க அப்பாவை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகும். வறண்ட பூமியை சுகமே இல்லை எனக்கு யோபு சொல்லுகிறார். எப்பொழுது பகல் வந்து எப்போ இரவு வரும், இரவு வந்து எப்போ பகல் வரும். இன்றைக்கும் என்னுடைய அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாய் இருக்கிறதுன்னு அங்கலாய்த்துக்குள்ள உங்க அப்பா அங்கலாய்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பள்ளத்தாக்கு நடுவே ஊற்றுகளையும் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால அம்மதா ஜாய்ஸருடைய தகப்பனார பிளஸ் பண்ணுகிறோம். விடுதலை, சுகம், ஜீவனை சொல்லுகிறோம். வேதனை நீங்கி சுகமாயிரு. என் மகனை நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. ஆண்டவரே,
டோட்டல் ஹீலிங்கே கட்டளையிடுங்க. கால் வலி வேதனைகள் நீங்கி சுகமாய் இருப்பார்களாக. சகோதரி ஆசீர்வாத் இயேசுவின் நாமத்தினால் பிதா. God bless you சமுதாய ஜாய். ஜஸ்டின் ஏ வீட்டுக்கேயன் புதுசு அவர் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஷேர் பண்ணல. ஜஸ்டின் கே ஜஸ்டின் ஏ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொல்லுகிற ஒரு காரியம். ஏசாயா 41:19 ஞாபகப்படுத்துகிறார். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும், ஒண்ணுமே இல்லாத இடத்துல, ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கையில உன்னை உருவாக்க விருப்பப்படுகிறார். சீத்தி மரங்களையும், காஸ்ட்லியா இருக்கும் உங்க லைஃப். சீத்தி மரத்தினால உடன்படிக்கை செய்தது போல தேவன் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஜஸ்டின், யூ வில் பி காஸ்ட்லி. யூ ஆர் நாட் சீப். யூ ஆர் நாட் அலோன். காட் இஸ் வித் யூ. மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வழியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புண்டை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கு, வனாந்தரமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், கேதுரு மரங்களையும் சீத்திய மரங்களையும் ஒளிவ மரங்களையும் மிருது செடிகளையும் தேவதாரு விருட்சங்களையும் ஆண்டவர் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். அது எப்படி ஆகும்? ஒண்ணுமே இல்லாம இருக்க ஆவியானவராலே ஆகும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன் சொல்லுகிறார் ஜஸ்டின். காட் பிளஸ் யூ தம்பி. ஜோசபின் சூடா தங்கச்சி. ஆமா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா. ஜோசபின் சூடா, அதுக்கு நான் எழுதி வச்சேன். ஜோசபின் ஜூடா சிஸ்டர், வசனத்தை வச்சு உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எபிரேயர் 11:34 தான் ஞாபகப்படுத்தினார். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் அப்படின்னா உங்க லைஃப்ல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல 7 மடங்கு அக்னி ஜுவாலை உங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க நடந்து போற அக்னியில தேவன் உங்களோட உலாவுகிறார். செந்தில்குமார் தம்பி, ஜோசபின் தங்கச்சி, அபிஷேக், உங்களோட தேவன் உலாவுகிறார். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அநேகர் உங்களை கடிச்சு கொதறக்கூடிய அளவுக்கு கொலவெறியோட இருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, பட்டய கருக்குக்கு தப்பியிருக்கேங்க. வல்லடிக்கு வாயிலன் பீப்புளுக்கு ஆண்டவர்களை தப்பி வைத்திருக்கிறார். பலவீனத்தில் பலன் கொண்டார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட வீசிங் ப்ராப்ளம், பேக் பெயின், நெக் பெயின், எல்லா ஜாயிண்ட் பெயின், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். இதெல்லாம் கடந்து வந்து இப்ப பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஆயிட்டேங்க. அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். இதை நீங்க கிளைம் பண்ணுங்க. சத்தமா டெய்லி 10 தடவை சொல்லுங்க. உங்க சூழல்கள் மாறும். God bless you. ஜோசபின் சூடா, செந்தில்குமார், அபிஷேக். God bless you. கிறிஸ்டோபர் பிரதர், ஃப்ரெண்ட், பாஸ்டர், எல்லா பட்டமும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ட்ரூத், சத்தியம். சத்திய வாசக நீதியை வெளிப்படுத்துவான். ஆண்டவர் உங்களை சத்திய வாசகன் சொல்லுகிறார். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பாஸ்டர், உண்மையை சொல்லி ஒரு காரியமும் நடக்கலையா சோர்ந்து போகாதீங்க. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். சத்திய வாசக நீதியை வெளிப்படுத்துவான். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு தனி காரியங்களை வைத்திருக்கிறார். பியூலா தங்கச்சி, உங்களுக்கு மேபி அது யூடியூப்லயும் லிங்க் வரும். யூடியூப் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும், பிசினஸ் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். ட்ரூத் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த வசனமே சத்தியம். ஆண்டவர் உங்களை சத்தியத்துக்கு அழைத்திருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களையும் உங்களுடைய போதனைகள் மூலமாய் அநேகரை விடுவிக்கும். இந்த நாளில் கூட நீங்க அந்த ஃபேஸ்புக்கில் போட்டதேங்க நான் வாசித்தேன், படித்தேன். நல்ல காரியம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். நித்தியமாய் நிலைத்திருக்க உங்களை நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ கிறிஸ்டோபர், தங்கச்சி பியூலா. காட் பிளஸ் யூ.
அன்பரசி பால்ராஜ், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணல, செவியால் கேட்காத, இருதயத்தால் உணராத ஒரு நல்ல ஊழியக்காரனை, உலக வேலையில இருக்கிற ஒரு அப்போஸ்தலனை, ஆண்டு வருமானத்துக்கு வருமானம், ஊழியத்திற்கு ஊழியம், கர்த்தருக்காக கழுக போல செட்டுகள் எடுத்து எழும்புவீங்க, ஓடினாலும் இழைப்படைய மாட்டேங்க. அன்பரசி பால்ராஜ், சோர்ந்து போகாதீங்க. ஏசாயா 40, 29, 30 சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவீங்க, ஓடினாலும் இழைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. அன்பரசி பால்ராஜ், காட் பிளஸ் யூ தங்கச்சி. கிளாரா கிருபா, ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் த உமன் ஆஃப் ஃபேவர். எதனாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. ரூத்துக்கு சம்பந்தமே இல்லாத தயை கிடைத்து ஒரு பெரிய பொருளாதார செழிப்பு வந்தது போல, நீதியையும் தயையும் 21 நீதிமொழிகள், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். சபையார் தேவனை துதித்து ஜனங்கள் தயை பெற்றிருந்தார்கள். அவருடைய தயை காருண்யம் உன்னை பெரியவளாய் மாற்றும். முட்செடியில் எழுந்ததனுடைய தயை உன் மேல இருக்கு. ஆண்டவர் பொருளாதார செழிப்பை கட்டளையிடுவாராக, காரியங்கள் வாய்ப்பதாக, நினைத்திராத இடத்திலிருந்து காரியங்கள், பணங்கள், பொருட்கள் மகளுக்கு வருவதாக, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு ஒரு பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, ஐடியாவை உடைய மகளுக்கு கட்டளையிடுங்க. நீதிமானாகிய மகளுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானாகிய கிளாரா கிருபா, அயலானை பார்க்கலும் மேன்மை உள்ளவளாய் இருப்பாய். காட் பிளஸ் யூ. ஆரோன் பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் திட நம்பிக்கை உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயந்த உங்கள் சந்ததி பலத்திற்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உண்டு. உங்கள் குடும்பம் ஒளிவு மர கண்டுகளை போல, சித்திரந்த அரண்மனை மூளை கற்களை போல இருக்கும். ஆரோன், கர்த்தருக்கு பயப்படுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். காட் பிளஸ் யூ. இஸ்மாயில் விக்டர் நினைக்கிறேன். இஸ்மாயில் விக்டர், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இஸ்மாயில் ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பொல்லாப்புக்கு உங்கள் நாவையும் கபடத்துக்கு உங்கள் விதர்களை விளக்கி காத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. ஆகவே இஸ்மாயில் நல்ல நாட்கள் உங்களுக்கு வரும். காட் பிளஸ் யூ பிரதர். வினோ கிரேஸ், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பிளஸ் எவ்ரிபடி. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்ற வார்த்தையின்படி நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வினோ கிரேஸ், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். மெல்கி சதேக், அவன் இவனுக்கு ஆபிரகாம், எல்லா வேதம் சொல்லுது, மெல்கி சதேக் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். உங்களுடைய காலிங் மற்றவங்களை பிளஸ் பண்ணும்படி, ஆசீர்வதிக்கும்படி, எல்லா விதத்திலையும் வார்த்தையினால எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க பெரியவனாய் உங்களை பார்க்கிறார். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். நீங்க ராஜாக்களை ஆசீர்வதிப்பீங்க, விஐபிகளை ஆசீர்வதிப்பீங்க. வினோ கிரேஸ், அப்படிப்பட்ட தேச தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்கள் மேல கரங்களை வைக்கும்படியாய், உச்சந்தலையின் மேல் வைத்து ஆசீர்வாதங்களை சொல்லும்படியாய் ஆண்டவர் உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்க பண்ணுகிறார். காட் பிளஸ் யூ வினோ கிரேஸ். ஜோயில் பிரவீன் குமார், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய்
புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படி இப்படி ஆயிற்று. அன்றியும் ஆபிரகாம் பூமியை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் கிருபையினாலே, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாமல் கிருபையினாலே உண்டானது. சுதந்திரவாளின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நீதிமான்கள் சுதந்திரிப்பார்கள் என்று போட்டிருக்கு. பிரவீன்குமார், யூ ஆர் த இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் சுதந்திரவாளி. அநேக காரியங்களை சுதந்திரிப்பீங்க, சுதந்திரத்தை பங்கிடுவீங்க. காட் பிளஸ் யூ பிரவீன்குமார். ஜோயில் பிரவீன்குமார். பாண்டித்துறை பிரதர், நல்ல காலங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சில உபத்திரவங்கள், பொருளாதார நெருக்கடி உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உங்களுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவர் நல்ல நாட்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அவமானத்தை எண்ணாம, விபரீதங்களை சகித்த இயேசுவே நினைத்து கொள்ளுங்கள். வரும் காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்ற வார்த்தையின்படி நல்ல செழிப்புள்ள காலங்களை உங்க மூலமாய் நிறைய பிசினஸ், அது 4 வீலரா ரியல் எஸ்டேட்டா என்னன்னு தெரியல, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க மகிழ்ச்சியுள்ள நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பாண்டித்துறை, காட் பிளஸ் யூ. வில்சன் தங்கராஜ், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு 2 வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். வில்சன் தங்கராஜ், உதவி செய்யுங்கள், உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகளுடனே அழுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றான்னு தெரியல. ஆகவே வில்சன் தங்கராஜ் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்க. அநேகர் உங்களை துன்பப்படுத்தலாம், அவங்களை பிளஸ் பண்ணுங்க, சபிக்க வேண்டாம். பரிசுத்தவனுடைய குறைவிலே உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சந்தோஷப்பட்டு சந்தோஷப்படுங்க, உங்க பலன் மிகுதியா இருக்கும். காட் பிளஸ் யூ வில்சன் தங்கராஜ். மோசஸ் ஏப்ரஹாம், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். மோசஸ் ஏப்ரஹாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது, வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. வார்த்தையை நோக்கி பாருங்க, பிழைப்பீங்க. நிச்சயமா உங்க முகம் பிரகாசம் அடையும். மோசஸ் ஏப்ரஹாம், காட் பிளஸ். ஒய் குமார், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை, தேவன் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டார். போவாஸ், கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடிக்கப்பட்ட கிரியைகளை நீங்கள் விசுவாசிங்கள். சுகம் உங்களுடையது, ஜீவன் உங்களுடையது, ஐஸ்வர்யம் உங்களுடையது, மேன்மை உங்களுடையது. வேதம் சொல்லுது, தேவனை துதித்து ஜனங்களுக்கு தயவு பெற்றிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி செய்து முடிக்கப்பட்ட சுகத்துக்காக நன்றி சொல்லுங்க, ஐஸ்வர்யத்துக்காக நன்றி சொல்லுங்க, மேன்மைக்காக நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா கிருபை பெருகும், கிருபை வெளிப்படும், கிருபையின் மேல் கிருபை உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஒய்குமார், காட் பிளஸ் யூ. ரவிக்குமார் போஜ், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் அன்புகிறவர் உங்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ரவிக்குமார் போஜ், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் those who called fit for good. சகல நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது, சகல நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாழ்த்து வருகிறது என்று சொல்லுகிறார் ரவிக்குமார் போஸ். காட் பிளஸ். ஜோசபின் ஷீபா அப்படிங்கிறவங்க, மகளும் நானும் லெஃப்ட் அலோன் பை ஹஸ்பண்ட். அவங்க வீட்டுக்காரர் வந்து உங்களையும் மகளையும் விட்டு போயிட்டாங்க. ஜோசபின் ஷீபா, உங்க 2 பேருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், தேவன் உங்களுக்கு பயமுள்ள அவையை கொடாம பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வேற யார் இருந்தானே இல்லாட்டா என்ன, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வைக்கப்படுவார்கள் சொல்லுகிறார் ஜோசபின் ஷீபா. காட் பிளஸ் யூ சிஸ்டர். அகஸ்டின் அப்படிங்கிற பேரு, ஆனா உள்ள வந்து ஜூலி மேரி. ஜூலி மேரி. ஆமா, அவங்க ஆண்டவரின் எதிர்கால திட்டங்களுக்காக, அவங்க வாழ்க்கைக்காக இருக்காங்க. ஜூலி மேரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நேர்த்தியான இடத்திலே உங்களுக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. பெஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் தருகிறார். பெஸ்ட் காரியங்களை உங்களுக்கு பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். யோசுவாவே, நீ கால் மிதிக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். யோசுவா 1:3. உயிரோடு இருக்கும் நாள் வரையும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. காரியங்களை நிலங்களை வாங்குவீங்க, தோட்டங்களை, கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகளை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காரு. ஜூலி மேரி, காட் பிளஸ். சுபா வணக்கராஜ், அவங்க வந்து அவங்களுக்காக ஹஸ்பண்டுக்காக. சுபா வணக்கராஜ், உங்களுக்காக, உங்க கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரியை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி திம்னாத் சேரா அபண்டன்ட் போர்ஷன். யோசுவாவுக்கு இரும்பும் வெண்கலமும் பொன்னும் வெள்ளியும் சகோதரர்கள் நடுவே சுதந்திரமும் கொடுத்தது போல வணக்கராஜ் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களா அடையாளங்களா இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி தேசத்துல அற்புதங்களும் அடையாளங்களாய் நீங்க இருப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். காட் பிளஸ் யூ சிஸ்டர். வணக்கராஜ். சுபா வணக்கராஜ். தேவப்பிரியா, சேலம். தேவப்பிரியம் சேலத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரி. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா உன்னுடைய கண்ணீரை கண்டவர், விண்ணப்பத்தை கேட்டவர். பலமில்லாமல் போகும்போது தாவீது அழுதான். உன்னுடைய கண்ணீர் என்னுடைய துருத்தில் அல்லவோ இருக்கிறது. என்னுடைய கண்ணீர்னால படுக்கை நான் ஈரமாக்கிறேன், என் கண்ணீரை என் பானங்களோட கலக்குகிறேன் என்று சொன்ன தாவீதை போல உங்க வாழ்க்கையில தேவப்பிரிய சிஸ்டர், கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், கண்ணீரோட விதைத்த எல்லா விதைகள், எவ்வளவு கண்ணீர் விட்டீங்களோ அந்த கண்ணீர் எல்லாம் கம்பீரத்தின் கண்ணீராக மாற்றும். யோசேப்பினுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக வேற யாரு? நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த கர்த்தர், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தேவன். உங்க வாழ்க்கையில் நாத்தெல்லாம் நிவேதா, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்களை ஆதரித்து வந்த கர்த்தர், எல்லா தீமைக்கும் உங்களை நீங்களாக்கி மீட்ட கர்த்தர், ஆதரித்து வந்த கர்த்தர், நீங்களாட்டி மீட்ட கர்த்தர். உங்க கண்களை கண்ணீருக்கும், உங்கள் கால்களை கண்ணீர்களுக்கும், உங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்பு வைக்கிறார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை எல்லா இக்கட்டுகள்ல பிரச்சனைகள் இருந்து இதுவரைக்கும் தப்பு வைத்தவர், இனிமேலும் தப்பு வைப்பார், இன்னமும் தப்பு வைக்கிறார். காட் பிளஸ் யூ. நாத்தேலாம் நிவேதா. ஜெசுவடியான், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரலாமா அப்படின்னு ரிஸ்க் எடுக்கவா வேண்டாமான்னு நீங்க ஒரு தீர்மானத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், படகை விட்டு இறங்கி நீ வா, நீ வா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஜெசுவடியான், உங்களை ரிஸ்க் ஜோனுக்குள்ள ஆண்டவர் வர சொல்லுகிறார். யூ கேன் டேக் ரிஸ்க். கர்த்தரை நம்பி நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அவருடைய கரத்தை பிடித்து நீங்க ரிஸ்க் எடுங்க. அவருடைய முகத்தை பார்த்து ரிஸ்க் எடுங்க. அலைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்த கர்த்தர். ஸ்பிரிட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. கர்த்தரை நம்பி நீங்க ரிஸ்க் எடுங்க. பெரிய அளவில் எடுக்காதீங்க, சின்ன அளவில் எடுங்க. நிச்சயமா கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கு. ஜெசுவடியான், காட் பிளஸ் யூ. டேனியல் நாராயண குமரேசன்,
ஃபேமிலிக்காக ஜெபம் டேனியல் நாராயண குமரேசன் ஃபேமிலிக்காய் ஜெபிக்க கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் மகனே கேள், என் வார்த்தைகளை உன் இருதயத்திலே வை, அவைகள் உனக்கு சமாதானத்தையும் தீர்க்காயுசையும் உனக்கு பெருக பண்ணும். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்காயுசையும் நீடித்த நாட்களையும் பெருக பண்ணும். அது வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் கர்த்தருக்கு பயப்படுதலை அறிந்து கொள்வாய். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் நீதிமான்களாய் உனக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சம் வரும், இருள் மறையும்னு சொல்லுகிறார். God bless you brother. டேனியல் நாராயண குமரேசன். எஸ் பியூலா அந்த சிஸ்டர் வந்து மகன் சாம்சன், மகள் ஜெமிமா, அவங்களுக்காக ஜெபம். பியூலா சிஸ்டர் மகன் சாம்சனுக்காக, மகள் ஜெமிமாக்காக உங்களுக்காக நான் வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், விசுவாசிக்கிற நீ பாக்கியவதி. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் உலகத்தை விசுவாசிக்கிறவனுடைய உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யூ ஆர் த ஃபேமிலி ஆஃப் விக்டரி. வெற்றியின் குடும்பங்களாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கு. ஒருவராய் பெரிய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நீங்க வெற்றி பெறுவீங்க. வெற்றி என்பது ஒரு நபர். வெற்றி யோசேப்போடு இருந்தது, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது போல கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சிஸ்டர் பியூலா, ஜெரேமியா, சாம்சன், ஜெமிமா, God bless you. சுபாலட்சுமி, ஆண்டவர் உங்களுக்கு நம்ம தூத்துக்குடியா தெரியல. சுபாலட்சுமி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, சிறுமைப்பட்டவளே, காற்றில் அடிபட்டவளே, தேற்றர்வற்றவளே, நான் உன் பிள்ளைகளை மாணிக்க கற்களாய் மாற்றுவேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், சுபாலட்சுமி உங்க வாழ்க்கையில ரிஜெக்ஷன் மற்றவங்களால் அதிகமா புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான ஜீவனுள்ள கல்லை போல இருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நீங்கள் கர்த்தரால் உண்டு பண்ணினவர்கள். களிகுர்ந்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுபாலட்சுமி, God bless you. ஜெனிஃபர், ஆக்சுவலா அதுல வந்து டைப் பண்ணிருக்கிறது டேவிட். அவர் வந்து இட பிரச்சனைக்கு ஜெபம் கேட்பார். கோஃபியருக்கு உங்களோட இடம் பிரச்சனை. டேவிட், உங்களுடைய இட பிரச்சனைக்காய் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால 125:3 படி நீதிமான் தன் கையை அநியாயத்திற்கு நீட்டாதபடி நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் ஆதாமித்தின் கொடுங்கோல் நிலைத்துறார். இயேசுவின் நாம பிசாசை கருத்தை எடு. உன் இடங்களை நான் விஸ்தாரமாக்குவேன். ஐ வில் என்லார்ஜ் யுவர் டெரிட்டரி. டேவிட், உங்களுடைய இடத்தை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிறார். உங்கள் கூடாரத்தின் இடத்தை முளைகளை அவர் விரிவாக்கு ஸ்திரப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு இடத்தை திரும்ப கொடுக்கிறார். டேவிட் ரெக்கவர்ட் எவ்ரிதிங். தாவீது எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல வெட்டுக்கிளி, பட்டுப்பூச்சி, முசுக்கட்டை பூச்சி பட்சித்த வருஷங்களில் பலனை திரும்ப தருவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். டேவிட், யூ வில் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் இதை ஆமேன்னு சொல்லுங்க. நான் எல்லாரும் டைப் கூட பண்ணுங்க. ஐ வில் ரிசீவ் இட். நான் பெற்றுக்கொள்வேன். I will receive it. I will receive it. I will get it. Again I will get it. திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். எல்லாரும் பார்க்கிற எல்லாரும் டைப் பண்ணுங்க. I will get it. I will once again I will get it again. திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். திரும்ப பெற்றுக்கொள்வேன். டேவிட், நீங்க மாத்திரமல்ல, ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாரும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேங்க. இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி இங்க திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். God bless you, David. சாம் சிவராமன் தம்பி, ஆண்டவர் உங்களுக்கு கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார்.
கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளை தருகிறார். கற்பாறையை தண்ணீர் தடாகமாக்குகிறார். அப்படியே ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர். பட்சிக்கிற அவனிடத்தில் பட்சணத்தையும் பலவானிடத்தில் மதுரை உண்டு பண்ணுகிற கர்த்தர். பட்சிக்கிற பார்வோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பார்வோன் தானே தயவு செய்து புறப்பட்டு போங்கள்னு கர்த்தர் தயை கிடைக்க பண்ணி பொண்ணும் வெள்ளியும் புதிய வஸ்திரங்களும் தங்கமும் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில கூட பட்சிக்கிற போல உள்ள மனிதர்கள், சத்துருக்கள், குடும்பத்தாராண்டும் இருந்து பட்சணத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். தேன் சிங்கத்தினுடைய சரீரத்தில் தேனை கட்டளையிட்ட கர்த்தர். வாழ்க்கையில கூட ஆண்டவர் கற்பாறையை போல மனிதர்கள் மத்தியில தண்ணீர் தடாகத்தை, கருணைய, இரக்கங்களை, தயவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாம் சிவராமன், காட் பிளஸ் யூ பிரதர். டேனியல் ரத்னம் தம்பி, ஆண்டவர் உங்களுக்கு நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவர் சொல்ல விரும்பினது வருகிறது. நீதிமான் விரும்புகிற உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். அவர் தம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தர்லி உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். பிலிப்பியர் 2:13 படி தேவனே தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கியும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பினதை தருகிறார். நெடுங்காலமாய் யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்ததான் சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நீண்ட நாள் டிஸ்டர்ப் ஆகி கொண்டிருந்த உங்களுடைய காரியங்கள், போர்கள் முடிகிறது. மாத்திரங்கள நெடுநாளாய் பாழாய் கடந்த பட்டணங்கள், மண்மேடுகளை நீங்க அரண்மனையா கட்டுவீங்க. நீங்க ஒரு ஃபவுண்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. அனாயிட்டிங் ஆஃப் கோரேஸின் அபிஷேகம் உங்க மேல இருக்கு. நெடுநாள் பூட்டி கடந்த கதவுகளை கர்த்தர் உங்களுக்காய் உடைக்கிறார். பொருளாதார செழிப்பு உண்டாகிறது. பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்துள்ள புதையல்களையும் ஆண்டவர் கொடுக்கிற பாகால் பிராசியும் 2 சாமுவேல் 5:20 படி தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல பண நெருக்கடிகள் உடைந்து ஓடுகிறது. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்று கட்டளையிடுகிறேன். காட் பிளஸ் யூ தம்பி டேனியல் ரத்னம். ஜெய பாரதி, டோன்ட் ஃபீல் அலோன். காட் இஸ் வித் யூ. ஆல்மைட்டி ஒரு கிரியேட்டர் இஸ் வித் யூ. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாக விடா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறும். வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு எதிராக நிற்பவன் யார்? என்னை ஆக்கினிக்குள்ளாக திருப்புறவன் யார்? என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? பலம் கொண்டு திடமனதா இருங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஜெயபாரதி மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உங்களை நடத்துவார். பயப்படாதீர்கள். சிறுமைப்பட்டவளே, காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றர்வு அற்றவளே, உன்னையும் பிள்ளைகள் சந்ததிகளை பலத்த சந்ததிகளாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த சந்ததியாய், பேர் பெற்ற சந்ததியாய் விளங்கும் என்று சொல்கிறார். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜெயபாரதி. ஜானகி ராமன், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க பலரால ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க. பலர் உங்க வாழ்க்கையில புகுந்து சின்ன பின்னாம ஆக்கியிருக்காங்க. உங்க வாழ்க்கைய பாழான மண்மேடு அரண்மனையை போல உங்க வாழ்க்கை மறுபடி கட்டப்படும். உங்க வாழ்க்கையில பல மனிதர்கள் ஏமாற்றப்பட்டாங்க, ஏமாத்தினாங்க. பல பேரால் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க. எல்லாவற்றையும் இழந்து தனித்தவள் ஆனேன். நகோமியை போல யூ லூஸ் எவ்ரிதிங். ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒண்ணுமே இல்லாத, ஒன்றுமில்லாமல் இருந்து உன்னை உருவாக்குகிற கர்த்தர் வெறுமையான பாத்திரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆவியான ஒரு அசைவாடி ஒழுங்கற்ற உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார். எல்லாவற்றையும் நிரப்புகிறார். ஞானத்தால நிரப்புகிறார், விவேகத்தினால நிரப்புகிறார், ஆசீர்வாதங்களை நிரப்புகிறார், உங்கள் பாத்திரத்தை நிரப்புகிறார், உங்க களஞ்சியங்களை, உங்க பேங்க் ஏடிஎம் எல்லாம் பல லட்சங்களால நிரப்புகிறார். நீங்க எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஜானகிராம், காட் பிளஸ் யூ.
தாமஸ் வேதமணி அப்படிங்கிறவரு, சாம் சுந்தர்ராஜ் அப்படிங்கிறவரு கோவிட்ல கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. சாம் சுந்தர்ராஜுக்காக ஜெபம் பண்ண சாம் சுந்தர்ராஜுக்காக கோவிட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஐ கமாண்ட் த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இன் ஜீசஸ் நேம். தூதர்கள் பணிவிடைகளை கட்டளையிடுகிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஸ்பிரிட் ஆஃப் டெத், மரண ஆவிகள் இப்பொழுதே சுந்தர்ராஜை விட்டு விலகுவதாக, ஜீவன் பற்றி பிடிப்பதாக. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர் இப்பொழுது ஜீவன் பரிபூர்ணப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவர் எல்லா ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆவதாக, லங் எல்லாம் ஹீல் ஆவதாக, டோட்டல் பெர்சன்டேஜ் 98 100 மாறுவதாக, பரிபூர்ண ஜீவன் உண்டாவதாக, ஜீவ சுவாசத்தை ஊதுவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டானதுக்காய் நன்றி. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மகனை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா பண கஷ்டங்கள் மாறட்டும், மன கஷ்டங்கள் மாறட்டும். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுகிற அந்த நபருக்காய் ஜெபிக்கிற நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God bless you brother. தாமஸ் வேதமணி. ஜெரேமியா ஏ, அப்புறம் பெனினா ஜெரேமியா ப்ராப்பர்ட்டி செட்டில்மென்ட்காக ஜெபிக்கலாம். ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் ஜெரேமியா பிரதர், பெனினா சிஸ்டர், சிமியோன் பையன் பேர் சிமியோன். அந்த குடும்பத்துக்காக நான் வருகிறேன். ரீமாலா காத்தாரா மவுனா ஷியாந்தாரா மாக்கோரா மவுலா ஏல்மானா ஹதூரா மானா ஷியாந்தாரா மாக்கூரா மவுனா ஹாசியா கராமா. உங்களுடைய முடிவு சமாதானம், நீதிமானுடைய முடிவு சமாதானம், நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து இறங்கி ஜோதிகள் பிதாவத்தை இறங்கியவர் எவ்வளவேனு வேற்றுமை நிலையில் இல்லை. சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? உமக்கு பயந்தவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையானவர்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு செட்டில் ஆவதாக. ஆண்டவரே, வெட்கத்திற்குப்பதாக இரண்டத்தனையான பலனும் தங்கள் பாகத்திலே லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்பட, ஏசாயா 60:7 படி இவர்களுடைய பாகத்திலே சந்தோஷப்பட கிருபைத்தான். அண்டு பெனினா சிஸ்டர், ஜெரேமியா பிரதர், நீங்கள் பங்கிடுவீர்கள். யோசுவாவே நீ பங்கிடுவாய். இந்த பிள்ளைகள் பங்கிட கிருபை செய்வீராக. இந்த பிள்ளைகள் கால் மிதிக்கிற பூமியை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால். God bless you brother sister பெனினா ஜெரேமியா பிரதர் சிஸ்டர். அருண் கும்பகோணமா? அருண் கும்பகோணம் பேசலாமா? வேதராஜ் ஆர்வி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இம்மலைகளை நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்குவாய். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. சிங்கத்தை போல வேகமும், கழுகை போல வேகமும், சிங்கத்தை போல பலமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிற உங்களுக்கு ஒப்பற்றவர்களாய், மேட்ச்லெஸ் பீப்புளாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். God bless you brother. வேதராஜ். ரோசி வில்சன், 3 husband and 2 மகள்கள். ரோசி வில்சன், உங்களுக்காக உங்க 2 மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசத்தை பத்தி தான் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற நீங்கள் பதற மாட்டீங்க. விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய மகிமையை காண்பீங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ரோசி வில்சன், போத் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வாயை திறந்து பேசுங்க. உங்க உதடுகளில நாவின் அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் இருக்க. நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நீங்க சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாயில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். God bless you. ஒனேசிமஸ் கே கோபி,
ஒனேசிமஸ் கே கோபி. ஓகே. அவங்க மனைவியோட தங்கை, அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்னால சிஎம்சில ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்காக சொல்றேன். ஒனேசிமோ அவங்களுடைய மனைவியினுடைய தங்கைக்காய் ஜெபிக்க கேட்டிருக்கிறீங்க. மார்பக புற்றுநோய் இயேசுவின் நாமத்தினால அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்வேன்னு சொன்ன கர்த்தர், இப்பொழுது நீ வியாதி நீங்க பிழைப்பீர் என்று எசேக்கியா ராஜா சொன்னது போல, அரிப்பிழவை நோய் சுகமாக்கப்பட்டது போல ஆண்டவரே இப்பொழுதே தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. மெய்யாகவே இந்த மகளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்த கர்த்தர், we speak life, ஜீவனை பேசுகிறோம். we bind the spirit of death, மரண ஆவிகளை பைண்ட் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், தீர்க்காயுசு உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உண்டாகட்டும். God bless you brother ஒனேசிமஸ். நிவேதா, அப்புறம் நிவேதா, நாத்தல்ல நிவேதா, அது ஃபேமிலி இன்கம்காக ஜெபம் பண்ணுங்க. நிவேதா, உங்க ஃபேமிலி இன்கம்துக்காக ஜெபிக்கிறோம். புதுசா இந்த வருஷம் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. நிவேதா, ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். முந்தின தோல்விகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். டோன்ட் ஸ்பீக் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், கடந்த கால வாழ்க்கையை பேசாதீங்க. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நீ கைட்டு செய்யும் எல்லா வேலையும் உன்னை ஆசீர்வதிப்பேன். மார்பு செய்கிற தொட்டியும் உன் களஞ்சியும் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் வருமானங்கள் பிள்ளைகளுக்கு, நிவேதா குடும்பங்களுக்கு வருவதாக. கிரியேட்டிவ் ஐடியாவை ஆண்டவரே, பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தினால ஆமென். God bless you sister நிவேதா. ஷைஜி ஷா, ஆண்டவர் சொல்லுகிற உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் களைந்து போட்டு துதியின் ஆடையை கொடுக்கிறார். உங்கள் சாம்பலுக்கு சிஜிஷா, உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாரோ டர்ன் இன்டு ஜாய். ஆண்டவர் மறுபடியும் மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். நீர் அக்கிரமத்தை விரும்பி நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினால் தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிரப்புகிறார். சிஜிஷா, அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனந்தத்தால மகிழ்ச்சினால நிரப்புகிறார். நீங்கள் ஏசப்பா அருகில இருங்க, பாதத்துல காத்துருங்க. நித்தம் நான் அவர் அருகே இருந்து செல்ல பிள்ளையா இருந்து அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன் என்ற வார்த்தையின்படி மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். உங்க உறவுகளை எல்லாம் சரியாக்குகிறார். உங்க உறவுகள் ஏற்பட்ட காயங்கள், விரிசல்களை தேவன் செப்பனிடுகிறார். காட் பிளஸ் யூ சிஜா சஜிஷா. ஜெயராணி இன்பராஜ், ராஜன் சத்ரு போராட்டத்துக்காக செபிக்கிறோம். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். சர்ப்பங்களை தேல்களை மிதிக்கவும் சத்துருனுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பகலை வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு பலனை காண்பாய். உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிற உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவீராக ராஜனை. விடுதலை, சுகம், ஜீவன் இப்பொழுதே உண்டாகும். ரைட் நவ் ஜீசஸ் நேம். ஜெயராணி இன்பராஜ். அருண்குமார் ராஜாராம், அவங்க பெர்மனன்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றேன், பிரேயர் பண்ணுங்க. அருண்குமார் ராஜாராம், ஆண்டவர் உங்க பெர்மனன்ட் ஜாபை தருகிறார். கொஞ்ச காலம் பாடம் நிற்கிறவங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். சோதனையோடு கூடிய தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்குகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. கொஞ்ச காலம் உபத்திரவத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அருண்குமார், காட் பிளஸ் யூ.
ஜான் ஆனந்த் ஆசிர், நீண்ட காலமா வரல, மறுபடியும் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எவ்வளவாய் இஸ்ரவேலர் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நெருக்கத்தின் மத்தியிலேயும் பெருக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். ஜீவனை கசப்பாக்கி நான் பார்வோம். அந்த சோர்வுக்கு பிறகு you have come across so many depression in our life. ஆண்டவர் சொல்லுகிறார், the depression after depression, நெருக்கத்துக்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு, மிகப்பெரிய டெலிவரன்ஸ், மிகப்பெரிய தெய்வீக சுகம், மிகப்பெரிய ஒரு நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். நீண்ட நாள் தடைகள் உங்க வாழ்க்கையில உடைகிறது. சோர்ந்து போனவங்களை பலப்படுத்தி, சத்துவம் இல்லாதவங்களை சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீண்ட நாட்கள் காத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில வெல்த் டிரான்ஸ்பர், ஹெல்த் டிரான்ஸ்பர், பினான்சியல் டிரான்ஸ்பர் உண்டானது போல உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. மகிழ்ச்சியோட நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். லைஃப் அதிகமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருங்க. கழுகை போல நீங்க டாப்புக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனந்த ஆசிர், காட் பிளஸ் யூ. ஜெமி ருக்கேமியா, உங்க ஃபேமிலிக்காக, ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் ரெஸ்ட்ஃபுல் லைஃப, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு இளைப்பாறுதல் உள்ள ரெஸ்ட்ஃபுல் டைம் கொடுக்கிறார். கரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் நல்லது. ரெஸ்ட்ஃபுல் நாட்கள, இளைப்பாறுதல் நாட்கள கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்க கணவனுக்கு வேலையை கொடுக்கிறார். யோசபாத்தை சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஈசாக்கு தன் மனைவிக்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி, தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தது போல நீங்கள் ஆறுதல் அடைவீங்க. சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஜெமி ரொக்கோமியா. சிஸ்டர் ஓமா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியின் நாட்களை கட்டளையிடுவார். 9:18 எளியவராகிய நீங்கள் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்ட உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை, மறக்கப்படுவதில்லை, கெட்டு போவதில்லை. தேவன் உங்களை உயர்த்துகிறார். காட் பிளஸ் யூ சிஸ்டர் உமா. அவ்வளவுதானா? ஓகே, விசேஷமா பினான்சியல் பிரேக் த்ரூக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதல்ல இந்த 2 ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பொருளாதார செழிப்பு பிள்ளைகள் மேல ஆன்லைன்ல பார்க்கிறேன். இதை லேட்டா பார்க்கிறேன். இப்ப பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஐ ஸ்பீக் ப்ராஸ்பெரிட்டி. கடன்கள் அடைக்கப்படுவதாக, நகை கடன்கள் அடைக்கப்படுவதாக, விற்கப்படாத சொத்துக்கள் விற்கப்படுவதாக, வரவேண்டிய பாகங்கள் வருவதாக, அரியர்ஸ் வருவதாக, ப்ரொமோஷன் உண்டாவதாக, ஆண்டவரே மணி சம்பளத்தினுடைய அளவு கூடுவதாக. பிள்ளைகளுடைய எல்லா தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாம. தடைகளை நீக்கி போடுகிறவர் இப்பொழுது பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லுவீராக. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் முன்பாய் சென்று கோணலானதை செவ்வையாக்குகிற கர்த்தர். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள், கோணலான வழிகள் எல்லாம் மாறி பிள்ளைகளுக்கு கரங்களிலே கிடைப்பதா. காற்றை காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அக்கவுண்ட் எல்லாம் பணத்தால் நிரப்பப்படுவதாக. எல்லா பணங்களும் திரும்ப வருவதாக. ஸ்பிரிட் ஆஃப் சீட்டிங், விசேஷமா களவு போன பணம், களவு போன நகைகள், சீட்டிங் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி 7 மடங்கு திரும்ப கிடைப்பதாக. பிசாசே கரத்தை எடு. திருடன் அகப்பட்டால் ஜனங்கள் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும் என்ற வார்த்தையின்படி 7 மடங்கு திரும்ப கிடைப்பது. வேலை இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக, வருமானங்கள் உண்டாவதாக, புது ப்ரொமோஷன்ஸ், புது கம்பெனிகள் ஆஃபர் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் எல்லா லெட்டர்ஸ் வருவதாக, கன்ஃபர்மேஷன் லெட்டர்ஸ் வருவதாக, அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. When my parents fixing my marriage itself, there were more misunderstanding, more problems. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போதே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆகி
From the first day of marriage till now, I am facing lot of problems in my marriage life. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவர் சுத்தம் இல்லாம நான் என் ஹஸ்பண்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டணும்னு தோணுது. I want to confirm it. Is it God's will or not? பாலாமணி சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கூட நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு விசாலத்தை கட்டளையிடுவா. இப்பொழுது நீங்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக கட்டளையிடுவாராக. பரிசுத்தங்களுடைய சுதந்திரம் என்னதென்றும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. திருமணம் ஆயிற்று. இப்போ நீங்க பொறுத்துரு என் மகளே, பொறுத்துருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். உங்களுடைய பாதை, உங்களுடைய திருமண காரியம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். உங்க ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டே பண்ணலாம்? செருபாபேலுடைய தூக்கு நிலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கைய தாலிய அவர் சந்தோஷமா பார்க்கிறார். தயவு செய்து தவறான முடிவு எடுக்க வேண்டாம். என் மகளே பொறுத்துருன்னு ஆண்டவர் சொல்கிறார். God bless you sister. பாலாமணி தம்பி பாண்டி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நியூ திங்ஸ். God is going to do new things. முந்தின சில தோல்விகளை நினைக்க வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? அனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். முந்தின சேரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக்குவார். முந்தின ரசத்தின் பார்க்கலும் பிந்தின ரசம் மதுரமாயிருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தின நினைக்கிற புதிய காரியங்களை செய்கிறார். God bless you தம்பி பாண்டி, தங்கச்சி வசந்தி, தனுஷ், ஜாய். God bless you. மூர்த்தி ஸ்டாலின், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். எப்ராஹிமை நடக்க பழக்கினேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சரியான அஸ்திராயுதமாய், தண்டாயுதமாய், துலக்கப்பட்ட அம்பாய், தீட்டப்பட்ட பட்டயமாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பீங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பற்றீர்கள்னு சொல்கிறார் மூர்த்தி ஸ்டாலின். God bless you. மெரின் ராஜ், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். கடன்கிற நுகங்கள், பொருளாதார நெருக்கங்கள்ங்கிற நுகங்கள் முறிகிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட நுகங்கள் முறிகிறது. நெகட்டிவ் வேர்டு, நெகட்டிவ் தாட்டுங்கிற நுகங்கள் முறிகிறது. பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தருகிறார். லேவியராம் 26:13 உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நான். தேவரீரனை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறீர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்க தலையை உயர்த்துகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து குடும்பமாய் நீங்க ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிற மெரின் ராஜ். God bless you. ஜெரேமியா பொன்னியம்மாங்கிறவங்களுக்கு ஜெபிக்க கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கரத்தின் கிரியைகளை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய கரத்தின் கிரியை குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணின கர்த்தர் பொன்னியம்மா. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரப்படுத்துங்க. தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடிசூட்டுகிறார். பகைவனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணிடும். உங்க சூழலை பார்க்காதீங்க, எதிர்ப்புகளை பார்க்காதீங்க, ஏளனத்தை பார்க்காதீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தையை ஆட்கொள்ளும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானம், தேவ சமாதானம், வேதத்தை நேசிக்கிற மிகுந்த சமாதானத்தை பொன்னியம்மா உங்களை கட்டளை எடுக்கிறார். God bless you. அருண் கும்பகோணம் ஜெபிச்சுட்டேன். பயப்படாதே, ஃபியர் நாட், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கூட நீங்க அக்கினியில நடக்கிறீங்க, தண்ணீர்களை கடக்கிறீங்க, அவைகள் உண்மையில் புரளுவதில் நீ வேகாதிருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you அருண்குமார். அவ்வளவுதானே? ஓகே. விசேஷமா அந்த பிரிந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்காக, திருமண காரியங்களுக்காக,
பொருளாதாரத்துக்காக ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், பிரிந்த குடும்பங்கள், 2 காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த பிரிந்த குடும்பம் இணைவதாக. ஏசாவை யாக்கோபை இணைத்த கர்த்தர், யாக்கோபு யோசேப்பை இணைத்த கர்த்தர், ஆண்டவரே லேவியனை மறுமனையாட்டை இணைத்த கர்த்தர், பிள்ளைகள் வாழ்க்கையில இணைப்பை சொல்லுகிறோம் ஐயா. தாவீது அப்சலோமை இணைத்த கர்த்தர், கணவன் மனைவி இணைத்த கர்த்தர், குடும்பங்கள் இணைவதாக. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஜெபிக்கிறோம் ஐயா. வேலைக்காக, வருமானத்திற்காக, கர்ப்பத்தின் கனிக்காக, திருமணத்திற்காக, சொத்து விற்க, சொத்தை வாங்க காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தெய்வமே நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆயத்தம் கண்கள் காணட்டும், செவியால் கேட்கட்டும், இருதயத்தால் உணரட்டும், ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். கோவிட்டுக்காய் ஜெபிக்கிறேன் இயேசு. கோவிட்ல விசேஷமா பெட்ல இருக்கிற, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். ஜீவ சுவாசத்தை ஊதினது போல ஆக்சிஜன் லெவல் கூடுவதாக. ரைஸ் அப் இன் ஜீசஸ் நேம், ரைஸ் இன் ஜீசஸ் நேம். ஆக்சிஜன் லெவல் 100%, 98 மாறுவதாக ராஜா. வேண்டிய சுகம், பலன், ஜீவன் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பகலிலே வெயிலாகில, இரவிலே நிலவாகில உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். விரிய நம்ம கையை கடித்தும், கொரோனா வந்தும் ஆண்டவரே அதை உதறிப்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாகாமல் இருக்கிறதை பார்த்து வேறு சிந்தைக்கு ஆண்டவன் என்று சொன்னது போல எங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜீவனும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உண்டாவதா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God bless you. வேற யாரும் இருக்காங்களா? ஓகே, வந்த யாவரும் இயேசுவின் நான் மறுபடியும் வாழ்த்துக்கிறேன். தொடர்ச்சியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இந்த வாரம், அடுத்த வாரத்துல இருந்து நாங்க யூடியூப்ல போட்டுருவோம். இந்த மீடியாவுக்கு உள்ள தம்பி சிமியோன் பிரைட் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் தன்னுடைய சித்தத்தின் நீர்க்கால்களை திருப்புவது போல திருப்புகிறார். அநேக வாய்க்கால்கள் உங்களுக்கு நிறைய திரும்புகிறது. வாய்க்கால்கள் நம்ம அநேக அடைப்பட்ட வாய்க்கால்கள், ரிவர்ஸ் ஆஃப் லைஃப் ஆண்டவர் உங்க இருதயம் உத்தம இருதயமா பார்க்கிறபடினால், எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்து கொண்டபடினால் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. என்னை விசுவாசிக்கிறவனோடும் அவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய். பழைய ஏற்பாட்டுல ஊற்று, புதிய ஏற்பாட்டுல நதி. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஜீவ ஊற்று, மரண கனிகளுக்கு தப்புனது மாத்திரமல்ல, அநேக நீர்கால்கள், பொருளாதார வாய்க்கால்கள், உதவி செய்யக்கூடிய வாய்க்கால்கள், உங்களுடைய ஃபேம் அண்ட் நேம், உங்களுடைய பெயரை கனப்படுத்தக்கூடிய வாய்க்கால்கள் உங்களுக்கு நிறைய திருப்பப்படுகிறது. சமாதானம் என்கிற நதி போல ஏசாயா 48:18 படி என்னுடைய கற்பனைகளை கவனிப்பாயால் நலமாயிருக்கும். என்னுடைய சமாதான நதியை போல கடந்து வருகிறது. ஆவிலா தேசம் முழுவதும் பொன் விளையும் நதி, கோல்ட் அண்ட் சில்வர் குளோரி உங்க வாழ்க்கையில ஊழியத்தில் வெளிப்படுகிறது. பாஸ்டர் சிமியோன் பிரைட், God bless you. அவ்வளவுதானா? ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you want to honor God's word, ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்த விருப்பப்படுறேன். I want to sow, நான் விதைக்க விருப்பப்படுறேன். I want 100-fold blessing, ஈசாக்கின் ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம் என்கிற விருப்பப்படுறவங்க இது ஒரு நல்ல விளை நிலம், நீங்க விதைக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்த விருப்புறவங்க நீங்க ஆன்லைன்ல கூகுள் பேல ஐசக் ரத்னராஜ் 9843111167 கூகுள் பேல எங்களுடைய சர்ச் அக்கௌண்ட் நேம்ல இங்க விதைக்கலாம். 9843111167. God bless you. கர்த்தர் உங்களை ஆமா பாலாமணி இந்த லைஃப் பிரச்சனை என்ன பாலாமணி பாலாமணி சிஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானமாய் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. சமாதான முடிவை கர்த்தர் தருவார். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகும். அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்ட பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்க மேரேஜ் லைஃப் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நன்மையாய் முடிய பண்ண ஒரு பாலாமணி. God bless you. மறுபடியும் நீங்க போட்டு பாருங்க. முடிஞ்சா உங்களுடைய வசனங்களை எழுதி நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க.
உங்க செல்ல லோட் பண்ணி திரும்ப திரும்ப கேளுங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் யூடியூப்ல வரும். ஒருவேளை அந்த சீக்கிரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன். இஃப் யூ வாண்ட் டு ஷோ இதை கூட டைப் பண்ணியிருப்பேன். அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே போட்டிருங்க, அதை போட்டு விட்டுருங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் உங்கள் அனைவரோட, உங்கள் குடும்பத்தாரோட எப்பொழுதும் இருப்பதாக. தொடர்ச்சியாய் நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு வரலாம். சண்டே மெசேஜ் நீங்க பார்க்கலாம், புது மாத வாக்குத்தத்த செய்தி பார்க்கலாம். கர்த்தர் உங்களோட இடைபடுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பங்களோட குட்டி பரலோகமாய் உங்கள் குடும்பம் மாறுவதாக. காட் பிளஸ் யூ. பாய். தேங்க்யூ.